வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டே சேல் ஆரம்பிக்க போகுது. ஸோ மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான சேல்லாம் போடுவாங்க. ஸோ நிறைய பேர் எல்லாச்சும் வாங்கணும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருப்பீங்க. ஐஃபோன் வாங்கணும்னு நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த தடவை ஃப்ளிப்கார்ட்ல இருந்து ஐஃபோன் 12க்கு நிறைய டிஸ்கவுண்டட் ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. இதற்கான டீசர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்ல அவைலபிளாக இருக்கு. ஸோ ப்ரைஸ் அப்படியே மேலையும் கீழையும் போயிட்டு இருக்கு. கெஸ் த ப்ரைஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ கெஸ் த ப்ரைஸ் நீங்கள் கெஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. பட் எனக்கு என்ன ப்ரைஸ்ன்னு தெரியும். இந்த வீடியோட பிற்பதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இது வரைக்கும் ஐஃபோன் 12 லோயஸ்ட் ப்ரைஸாக இருக்க போது. ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 விட ஒரு பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஐஃபோன் 13 ஐஃபோன் 12 இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கோ இல்லையோ, 11 விட 12 ஒரு சூப்பரான இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா A14 பயோனிக் சிப்செட்லாம் போட்டு டிசைன்ல இம்ப்ரூவ்மெண்ட், கேமரால இம்ப்ரூவ்மெண்ட், பேட்டரி லைஃப்ல கூட ஐஃபோன் 12 நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கா சொல்றாங்க. ஐஃபோன் 12 விலை இருங்க, அதுக்கு முன்னாடி ஐஃபோன் 12 மட்டும் கிடையாது, ஐஃபோன் 12 மினி கூட டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல போட போறாங்க. இப்போ இந்த ஐஃபோன் 12 மினிமே பாத்தீங்கன்னா ஐஃபோன் 12 எல்லா அம்சங்களும் இருக்கு. அதுவுமே பாத்தீங்கன்னா 5G போன் தான், OLED டிஸ்ப்ளே தான், அதே A14 பயோனிக் சிப்செட் எல்லாமே சேம் தான் ஐஃபோன் 12 விட. என்ன கொஞ்சம் சைஸ் மட்டும் சிறுசா இருக்கும். அந்த சைஸ் சிறுசா இருக்கிறதுனால பேட்டரி கொஞ்சம் சிறுசா இருக்கும். ஐஃபோன் 12 மினி நல்ல டிஸ்கவுண்ட்ல போட போறாங்க. ஆனா என்ன கரெக்டான விலை எனக்கு இப்பொழுதுக்கு சரியா தெரியல. ஐஃபோன் SE அதோடைய விலை பார்த்தீங்கன்னா 30,000க்கு கம்மியான பிரைஸ்ல முதல்ல கொண்டு வர போறாங்க. ஸோ இது என்ன விலையா இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ 2 போட்டு நிறைய XXX போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 29,000 இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஒரு 4.7 இன்ச்சில் ரொம்ப ஒரு காம்பாக்டான ஒரு மொபைல் ஃபோன் ஐஃபோன் SE. ஸோ ஐஃபோன் SE நான் எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கிஃப்ட் பண்ணியிருந்தேன் போன வருஷம். இன்ன வரைக்கும் அவங்க எந்த பிரச்சனையும் என்கிட்ட இது வரைக்கும் சொல்லலை, கம்ப்ளைண்ட் எதுவும் சொல்லலை, தாராளமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே ஒரு கம்மி விலையில ஐஃபோனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐஃபோன் SE ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கலாம். ஐஃபோன் 12 விலை சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மொபைல் போனுடைய விலை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல்ஸ்ல 49,999 ரூபாய்க்கு அவங்க கொண்டு வர போறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நான் இப்போ சொன்ன எல்லா பிரைஸ்லையும் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் நீங்க ICICI இல்லாட்டி ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இன்னும் குறைக்கணுமா, உங்க பழைய மொபைல் போன் எக்ஸ்சேஞ்ச் பண்ண கூட எக்ஸ்சேஞ்ச் போனஸ்லாம் வேற கொடுக்குறாங்களாம். ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனையோ இல்ல டெஸ்க்டாப்ல ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டை திறந்து நீங்க பாருங்க. அவங்களுடைய சேல்ல நிறைய போட்டிருக்க நிறைய ஆஃபர்லாம் அவங்க பத்தி சொல்றாங்க. பட் ஐபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, குறிப்பா ஐபோன் 12 வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இதை விட ஒரு பெட்டரான டைம், பெட்டரான ஆஃபர் இது வரைக்கும் வந்ததில்லை நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல்ஸ்ல நீங்க என்னென்ன மொபைல் போன்லாம் வாங்கலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? லேப்டாப் வாங்க போறீங்களா, இல்ல டேப்லெட் வாங்க போறீங்களா, இல்ல மொபைல் போன் வாங்க போறீங்களா, இல்ல இயர்போன்ஸ் வாங்க போறீங்களா? நீங்க என்ன வாங்க போறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஐபோன் 12 பிரைஸ் டிராப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கங்க. சோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.